மகனே, மகளே, இந்த வீடியோவை நீ இப்போது கேட்கிறாய் என்றால் அது ஒரு சாதாரண சம்பவம் இல்லை. ஏனெனில் சில நேரங்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பேசும்போது அவர் முதலில் நம்முடைய இதயத்தை அமைதியாக்குவார். பிறகு நாம் பல நாட்களாக சுமந்து கொண்டிருந்த பாரங்களை அவருடைய வார்த்தையால் உடைக்க ஆரம்பிப்பார். இன்று நீ இந்த வார்த்தையை கேட்க வந்தது ஒரு காரணத்திற்காகத்தான். ஏனெனில் நீ வெளியில் சிரித்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு சோர்வு இருக்கிறது. எவ்வளவு உழைத்தும் ஏன் முன்னேற்றம் இல்லை? எவ்வளவு பணம் வந்தாலும் ஏன் தங்கவில்லை? என் வாழ்க்கை மட்டும் ஏன் சுற்றி கொண்டே இருக்கிறது? இந்த கேள்விகளை நீ உன் மனதில் பலமுறை கேட்டிருக்கிறாய். சில இரவுகளில் யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக படுத்துக்கொண்டு கண்ணீர் விட்டிருக்கிறாய். வீட்டில் எல்லாரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நீ போராடினாய். ஆனால் உன் மனதில் இருந்த பயத்தை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. சம்பளம் வந்தாலும் ஒரு அமைதி இல்லை, வருமானம் இருந்தாலும் ஒரு நிறைவு இல்லை. ஒரு கதவு திறக்கும் போது மற்றொரு பிரச்சனை வந்தது. சில நேரங்களில் தேவன் என்னை மறந்து விட்டாரா என்று கூட நீ நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த நிமிடத்தில் கர்த்தர் உன்னிடம் சொல்லுகிறார், நான் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை. நீ சுமந்த ஒவ்வொரு பாரத்தையும் அவர் பார்த்திருக்கிறார். நீ ஒளித்து வைத்த ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் எண்ணியிருக்கிறார். இன்று உன் வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு காணாத தடை உடைய போகிறது. நீ பயந்த அந்த இருள் விலகப் போகிறது. நீ காத்திருந்த அந்த மாற்றம் ஆரம்பிக்கப் போகிறது. ஏனெனில் தேவன் இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறக்கிறார். அதனால் இந்த செய்தியை முழுவதும் கேள். அவசரப்படாமல் கேள், விசுவாசத்தோடு கேள். ஏனெனில் அடுத்த சில நிமிடங்களில் நீ கேட்கப் போகும் வார்த்தை உன் வீட்டின் சூழ்நிலையை மாற்றக்கூடிய வார்த்தை. இப்போது உன் இதயத்தை திறந்து வைத்து கேள். கர்த்தர் உன்னிடம் பேச ஆரம்பிக்கிறார். மகனே, மகளே, இந்த நொடியில் உன் வாழ்க்கையில் ஒரு காணாத சங்கிலி உடைந்து கொண்டிருக்கிறது. நீ எவ்வளவு உழைத்தாலும் பணம் கையில் தங்கவில்லை. வரவேண்டிய வருமானம் வந்த வழியிலேயே திரும்பி போய்விட்டது. எதையோ ஒரு சக்தி உன் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தியது போல நீ பலமுறை உணர்ந்திருக்கிறாய். ஆனால் இன்று தேவன் உன்னிடம் சொல்லுகிறார், பணவரவை தடுத்த சக்தி இன்று உடைகிறது. இதை முழுவதும் கேள். இது உனக்காக வந்த வார்த்தை. நீ இரவில் அனைவரும் தூங்கிய பிறகு அமைதியாக அமர்ந்து யோசித்த நாட்களை நான் பார்த்தேன். ஏன் இந்த வாழ்க்கை மட்டும் முன்னேறவில்லை என்று நீ கண்ணீரோடு கேட்டதை நான் கேட்டேன். உன் மனசு சோர்ந்து போன நேரங்களையும் நான் அறிவேன். சம்பளம் வந்த சில நாட்களிலேயே வெறுமை வந்தது. கடன் அடைத்தாலும் மீண்டும் கடன் வந்தது. வருமானம் இருந்தும் நிம்மதியில்லை. ஆனால் இன்று கர்த்தர் சொல்லுகிறார், இனி உன் வீட்டில் தடைப்பட்ட ஆசீர்வாதம் திரும்ப ஆரம்பிக்கும். ஏனெனில் நான் உனக்காக கதவுகளை திறக்கிறேன். யாராலும் அதை பூட்ட முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். மகனே, நீ பல இடங்களில் தோல்வியை பார்த்தாய். ஆனால் நான் உன்னை தோல்விக்காக உருவாக்கவில்லை. மகளே, உன் குடும்பத்திற்காக நீ செய்த தியாகத்தை நான் மறக்கவில்லை. நீ மற்றவர்களிடம் சொல்லாமல் அமைதியாக சுமந்த பாரத்தை நான் பார்த்தேன். இப்போது உன் வீட்டை சுற்றியிருந்த வறுமையின் நிழல் விலகுகிறது. நீ பயந்த அந்த செய்தி வராது. நீ கவலைப்பட்ட அந்த குறைவு நீங்கும். ஏனெனில் நான் உன் வீட்டில் குறைவில்லா சமாதானத்தை விடுகிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். நீதிமொழிகள் 10:22. இனி வீண் செலவுகள் குறையும். கையில் வந்த பணம் நிலைத்திருக்கும். சேமிப்பு உருவாகும். நீ ஆச்சரியப்படுவாய், இது எப்படி சாத்தியமானது என்று. ஏனெனில் இது மனிதனால் இல்லை, இது தேவனால் நடக்கிறது. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். லூக்கா 18:27. நீ நினைத்தாய், என் ஜெபம் தேவனிடம் சேருகிறதா என்று. ஆம், உன் ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உன் நம்பிக்கையை தேவன் பார்த்திருக்கிறார். அதனால் தான் இன்று அவர் உன்னிடம் பேசுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஏசாயா 41:10. மகனே, சிலர் உன்னை பார்த்து இவனால் முடியாது என்றார்கள். சிலர் உன் நிலையை பார்த்து உன்னை விட்டு விலகினார்கள். ஆனால் இனி அதே மனிதர்கள் உன் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஏனெனில் நான் உன் பெயரை உயர்த்தப் போகிறேன். உன் கைகளின் உழைப்பை ஆசீர்வதிக்கப் போகிறேன். நீ தொடும் வேலை வளர ஆரம்பிக்கும். நிறுத்தப்பட்ட தொழில் மீண்டும் உயிர் பெறும். நின்று போன வருமானம் மீண்டும் சீராக ஆரம்பிக்கும். உன் வீட்டில் குறைவின் சத்தம் அல்ல, சந்தோஷத்தின் சத்தம் கேட்கும். மகளே, உன் மனதில் இன்னும் ஒரு பயம் இருக்கிறது. இது உண்மையிலேயே நடக்குமா? ஆம், தேவன் சொன்னால் அது நடக்கும். ஏனெனில் அவர் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. இன்று முதல் உன் வீட்டில் தொடர்ந்து வந்த நஷ்டம் நிற்கும். உடைந்த உறவுகள் சீராகும். சண்டைகள் குறையும். அமைதி திரும்ப வரும். நீ வீட்டுக்குள் நுழையும் போது பாரமாக இருந்த அந்த உணர்வு மாற ஆரம்பிக்கும். ஏனெனில் தேவன் இப்போது உன் வீட்டின் நடுவில் நிற்கிறார். சங்கீதம் 23 அவர் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். இனி அதே வார்த்தை உன் வீட்டில் நிறைவேறும்.
கடன் சுமை மெதுவாக குறையும். அதிர்ச்சி கொடுத்த செலவுகள் நிற்கும். புதிய வாய்ப்புகள் திறக்கும். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி வரும். நீ நினைக்காத மனிதர் உனக்காக கதவை திறப்பார். நீ இழந்த வாய்ப்பு மீண்டும் திரும்ப வரும். ஏனெனில் தேவன் தாமதிக்கலாம், ஆனால் ஒருபோதும் மறக்க மாட்டார். பிலிப்பியர் 4:19. தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மகனே, இப்போது கூட நீ சோர்வோடு இருக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும். இந்த இருள் நீங்க போகிறது. உன் வீட்டில் ஒளி வரப்போகிறது. நீ காலை எழும்போது புதிய நம்பிக்கை வரும். ஒவ்வொரு நாளும் புதிய கதவு திறக்கும். இனி நீ பயத்தோடு வாழ மாட்டாய். நீ தேவனின் சமாதானத்தோடு வாழ்வாய். மகளே, உன் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நீ கவலைப்பட்டதை நான் அறிவேன். இனி கவலைப்படாதே. நான் உன் குடும்பத்தை வழி நடத்துகிறேன். நான் உன் வீட்டை கைவிடவில்லை. நீ விழுந்தாலும் நான் தூக்குவேன். நீ சோர்ந்தாலும் நான் பலப்படுத்துவேன். எபிரேயர் 13:5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த நிமிடத்தில் தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை செய்கிறார். பணம் வராமல் தடுத்த அந்த இருள் உடைகிறது. நீண்ட நாட்களாக இருந்த அதிர்ஷ்டமில்லாத நிலை மாறுகிறது. இனி உன் வீட்டில் நல்ல செய்தி வரும். நல்ல வாய்ப்பு வரும். நல்ல முன்னேற்றம் வரும். நீ பார்த்த கண்ணீர் சாட்சியாக மாறும். நீ அனுபவித்த வலி சந்தோஷமாக மாறும். உன் வாழ்க்கையை பார்த்து பலர் சொல்வார்கள், தேவன் உண்மையிலேயே இவரோடு இருக்கிறார் என்று. இப்போது இந்த வார்த்தையை நம்பு. என் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். என் வீட்டில் பணம் நிலைத்திருக்கும். என் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். இதை விசுவாசத்தோடு சொல்லு. ஏனெனில் தேவன் இப்போது உனக்காக வேலை செய்கிறார். மகனே, இப்போது நீ பயத்தோடு வாழ்கிற வாழ்க்கை மெதுவாக முடிவடைகிறது. பல நாட்களாக எல்லாமே மூடிய கதவு போல இருந்தது. நீ சென்ற இடங்களில் மறுப்பு வந்தது. நீ எதிர்பார்த்த வாய்ப்புகள் கைகளில் இருந்து நழுவி போனது. எனக்கான நல்ல காலம் வருமா என்று கூட நீ அமைதியாக யோசித்திருக்கிறாய். ஆனால் இன்று கர்த்தர் உன்னிடம் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்காக வழியை உருவாக்குகிறேன். ஏசாயா 43:19. இதோ, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆம், நீண்ட நாட்களாக மூடப்பட்டிருந்த கதவுகள் இப்போது திறக்க ஆரம்பிக்கும். நின்று போன வாய்ப்புகள் மீண்டும் வரும். மனிதர்கள் மறுத்த இடத்தில் கூட தேவன் உனக்காக புதிய பாதையை திறப்பார். நீ இழந்தது முடிவு இல்லை. தேவன் வைத்திருக்கும் ஆசீர்வாதம் இன்னும் பெரியது. இனி உன் வாழ்க்கை நின்று போன நிலை அல்ல, முன்னேறும் நிலையாக மாறப்போகிறது. மகளே, நீ எல்லோருக்கும் முன்பு சிரித்தாலும் உன் இதயத்தில் ஒரு வலி இன்னும் மறைந்து கிடக்கிறது. யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக அழுத இரவுகள் உனக்கு இருந்தது. நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு உன்னுடைய காயங்களை நீயே மறைத்துக் கொண்டாய். வெளியில் மற்றவர்களுக்கு துணிவாக இருந்த நீ உள்ளுக்குள் மட்டும் மெதுவாக உடைந்து போனாய். ஆனால் இன்று இயேசு உன் அருகில் நின்று மெதுவாக உன்னிடம் சொல்லுகிறார், மகளே, இனி நீ தனியாக இந்த பாரத்தை சுமக்க வேண்டியதில்லை. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம், தேவன் இப்போது உன் கண்ணீரை பார்க்கிறார். உன் அமைதியான போராட்டத்தை அறிவார். இனி நீ இழந்த சமாதானம் திரும்ப வரும். உடைந்த நம்பிக்கை மீண்டும் உயிர் பெறும். பயம் இருந்த இடத்தில் தேவனின் அமைதி நிரம்பும். நீ சோர்ந்து போகவில்லை. தேவன் இன்னும் உன்னோடு இருக்கிறார். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுங்கள். அவர்களின் வீட்டிலிருந்த ஆசீர்வாத தடை அனைத்தும் உடைந்து போகட்டும். பணவரவை தடுத்த சக்திகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கடன் சுமைகள் குறையட்டும். வேலை வாய்ப்புகள் திறக்கப்படட்டும். நிறுத்தப்பட்ட வருமானம் மீண்டும் சீராகட்டும். அவர்களின் கைகளின் உழைப்பை நீர் ஆசீர்வதியும். கண்ணீரோடு வாழும் குடும்பங்களுக்கு சமாதானம் கொடுங்கள். பயம் நிறைந்த இதயங்களுக்கு புதிய நம்பிக்கை கொடுங்கள். வறுமை இருந்த இடத்தில் செழிப்பு வரட்டும். நோய் இருந்த இடத்தில் ஆரோக்கியம் வரட்டும். சண்டை இருந்த இடத்தில் சமாதானம் வரட்டும். கர்த்தாவே, அவர்களின் வீட்டில் உமது கிருபை நிரம்பட்டும். எண்ணாகமம் 6:24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இனி அவர்களின் வாழ்க்கையில் அற்புத கதவுகள் திறக்கப்படட்டும். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்தால் இதை இங்கேயே நிறுத்திவிடாதே. ஏனெனில் சில வார்த்தைகள் கேட்பதற்காக மட்டுமல்ல, அவை உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆரம்பிக்கவே அனுப்பப்படுகின்றன. நீ இன்று கேட்டது சாதாரண வார்த்தை இல்லை. உன் சோர்வான மனசுக்கு ஒரு நம்பிக்கை, உன் கண்ணீருக்கு ஒரு பதில், உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஆரம்பம். இதை நீ உணர்ந்திருந்தால் ஒரு சிறிய செயல் செய். இந்த வீடியோவை லைக் பண்ணு. அது நீ நம்பிக்கையை இன்னும் பிடித்திருக்கிறாய் என்பதற்கான ஒரு அடையாளம். சப்ஸ்கிரைப் பண்ணு, ஏனெனில் இது போல இன்னும் நிறைய நம்பிக்கை வார்த்தைகள் உனக்காக வருகிறது. கமெண்ட் பண்ணு,
ஆமேன் அல்லது நான் நம்புகிறேன் என்று எழுது. அது உன் விசுவாசத்தின் ஒரு சின்னமாக இருக்கட்டும். ஷேர் பண்ணு, ஏனெனில் உன் ஒரு ஷேர் மற்றொரு சோர்ந்த இதயத்திற்கு நம்பிக்கையாக மாறலாம். நீ தனியாக இல்லை. தேவன் இன்னும் வேலை செய்கிறார். உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. அது இப்போதுதான் ஆரம்பமாகிறது.